இந்தோனேஷியாவில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மதிய சத்துணவு வழங்கும் திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளது. தற்போது தமிழ்நாட்டை போல் உலக நாடுகளிலும் அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வருகிறது. உலகிலேயே ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தோனேஷியாவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அந்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மதிய உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட பிரபுவோ சுபியாந்தோ இந்தோனேஷியாவில் உள்ள 3 குழந்தைகளில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் இருக்கிறார். இதற்காக ஊட்டச்சத்து நிறைந்த இலவச மதிய உணவு 8.3 கோடி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். சோதனை அடிப்படையில் மேற்கு ஜாவாவில் இருக்கும் சுகவிலில் 190 சமையல் அறைகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 90 மில்லியன் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பயன்பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது.